ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மீன் குழம்பு தாங்க வைக்க போறேங்க. இன்னைக்கு மீன் குழம்புன்னு பாத்தீங்கன்னா எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த ஸ்டைல வச்சீங்கன்னா சூப்பரா இருக்கு. இன்னைக்கு நான் எடுத்துக்கிற மீன் பாத்தீங்கன்னா ரோகு மீன் தான் எடுத்திருக்கேன். 1 கிலோ எடுத்துக்கிறேங்க. பாதி குழம்பு வச்சுட்டு பாதி பொரிச்சுக்கலான்னு. இந்த குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள. 150 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. கூடவே பாத்தீங்கன்னா 4 தக்காளி கட் பண்ணாம சேர்த்துக்கலாங்க. இது நல்லா 1 நிமிஷம் வதங்கட்டுங்க. இன்னைக்கு மீன் பாத்தீங்கன்னா 600 கிராம் எடுத்திருக்கேங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குது பாருங்க. இப்ப தக்காளி வெங்காயம் வதங்கிட்டு இருக்குங்க. இப்ப லெமன் சைஸ்ல புளி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இது கூட சேர்த்துக்கலாங்க. புளி சேர்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்ப கருவேப்பிலை சேர்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் குருமிளகும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. தக்காளி வெங்காயம் வதங்கிட்டு இருக்குது. இப்ப மசால் தூள் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. மசால் ரெடி ஆயிடுச்சு. ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம மிக்சியில போட்டு ஒரு பைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாங்க. இப்ப நம்ம அடுப்பு பத்த வச்சு ஒரு மண் சட்டி அடுப்புல வச்சிருக்கோங்க. சட்டி காஞ்சதையும் பாத்தீங்கன்னா நான் தேங்காய் சேர்த்திருக்கேன். தேங்காயும் சூப்பரா இருக்கும் மீன் குழம்புக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்தணும், சூப்பரா இருக்கும். இது எங்க அம்மா சொல்லி கொடுத்த குழம்பு. இது பாருங்க, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. வெந்தயம் பொரிஞ்சிருச்சுங்க. ஒரு 5 வெள்ளை பூண்டு பெருசா இருந்தது நறுக்கி இருக்கேன். அது கூட பாத்தீங்கன்னா 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. இது 1 நிமிஷம் எண்ணெயிலேயே நல்லா வதக்கலாங்க. அடுத்தது இப்ப நம்ம அரைச்சு வச்ச மசாலா சேர்த்துக்கலாங்க. நம்ம இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்ப இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா குழம்பு கொதிச்சிருச்சுங்க. இப்ப நம்ம மீன் சேர்த்திக்கலாங்க. இப்ப நம்ம மீன் போட்டாச்சுங்க. குழம்புல ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாங்க. இப்ப நம்ம மீன் போட்டு 10 நிமிஷம் ஆச்சுங்க. இப்ப நம்ம இதை திறந்து வச்சிடலாங்க. ஆஹா, சூப்பரா கம கமன்னு வாசனை அடிக்குதுங்க குழம்பு. இப்ப நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் எல்லாம் சூப்பரா வந்துருச்சுங்க. பாருங்க, அப்படியே லட்டு மாதிரி இருக்குது மீன். சூப்பரான ஒரு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பரான ஒரு ரோகு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உடுமலை டிப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.